வெல்கம் டு பப்ளிக் சேவை. வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசு மூலமாக ஒரு முக்கிய அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. நிலம் இல்லாவிட்டால் நிலம் வழங்கி வீடு வழங்கப்படும் அப்படிங்கிறத கலைஞர் இலவச வீடு வழங்கும் திட்டம் 2024-2025க்கான முக்கிய அறிவிப்பாக அறிவிச்சிருக்காங்க. நாட்களுக்கு முன்பு தமிழக அரசு மூலமாக நிதிநிலை அறிக்கையானது அறிவிக்கப்பட்டது. அதில் கலைஞரின் கனவு இல்லம் 2030க்குள் குடிசை இல்லா தமிழ்நாடு உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறத நோக்கமாக கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 6 ஆண்டுகளில் 8 லட்சம் கான்கிரீட் வீடுகள் 2024-2025க்குள்ள 1 லட்சம் வீடுகள் கட்டித்தரப்படும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அதன் வீட்டோட மதிப்பை பொறுத்தளவுக்கு 3.5 லட்சம் ரூபாய் மதிப்பீடாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த அறிக்கை வெளியிட்ட உடனே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வதந்திகளாக பரவப்பட்டது. அதாவது மத்திய அரசின் திட்டத்தின் வேறு பெயர் கொடுத்து மாநில அரசு புதிய திட்டங்களை அறிமுகம் செய்துள்ளது அப்படின்றதையும், வீட்டுக்கு ஒரு வீடு வழங்கும் பிரதமர் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டமும் கலைஞர் கனவு இல்லம் திட்டமும் மாற்றப்பட்டுள்ளது அப்படின்ற விஷயத்த சொல்லியிருந்தாங்க. இந்த வதந்திகளின் முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் கலைஞர் கனவு இல்லமானது ஒட்டுமொத்த நிதியுமே மாநில அரசு வழங்கப் போவதாக வெளிப்படையான இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க. இதுக்கான இன்ஃபர்மேஷனை தெளிவான விஷயத்தை கம்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம், கலைஞர் கனவு இல்லம் திட்டம் எவ்வாறு செயல்பட போகிறது அப்படின்ற விஷயத்தை கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டமானது ஃபர்ஸ்ட் பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம் என்பது 1.2 லட்சம் வழங்கும் திட்டமாகும். இதில் 22,000 ஒன்றிய அரசும் 48,000 ரூபாய் தமிழ்நாடு அரசும் வழங்கப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் கலைஞர் கனவு இல்லம் திட்டமானது முதல் கட்டமாக 1 லட்சம் வீடுகள் தலா 3.50 லட்சம் செலவில் இவ்வாண்டில் கட்டப்படும் எனவும் தமிழ்நாடு அரசு ஒட்டுமொத்த நிதியும் வழங்கப்போவதாகவும் சொல்லப்படுகிறது. செகண்டாக பார்த்தீங்க அப்படின்னா, பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டமானது ஒன்றிய அரசு வழங்கும் தொகை போதாது என்பது உணர்ந்து தமிழ்நாடு அரசு கான்கிரீட் கூரை அமைப்பதற்காக கூடுதலாக 1,20,000 வழங்கப்படுகிறது. ஆக இத்திட்டத்தில் ஒட்டுமொத்தமாக 2,40,000 ரூபாய் ஒரு பயனாளிகளுக்கு வழங்கப்படுகிறது பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம். இதுவே கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கிராமப்புறங்களில் ஏழை எளிய மக்கள் வீடு கட்டித்தரும் திட்டம் இதுவாகும். 2030ஆம் ஆண்டுக்குள் குடிசை இல்லா தமிழ்நாடு என்ற இலக்கு ஒட்டுமொத்தமாக 8 லட்சம் வீடு கட்டித்தர இருக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபைனல் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டமானது 2.4 லட்சம் ரூபாய் தமிழ்நாடு அரசும் 72 தொகையாக, அதாவது 70% தொகையாக வழங்கப்படுகின்றது. ஒன்றிய அரசு 30% மட்டுமே தருகின்றன அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. கலைஞர் கனவு இல்லம் பயனாளிகளுக்கு வீடு கட்ட நிலம் இல்லாவிடில் தமிழக அரசு மூலமாகவே நிலமும் கொடுத்து வீடும் கட்டித்தரப்போவதாக கலைஞர் கனவு இல்லம் திட்டம் வழிவகுக்கப்பட்டுள்ளதாக இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்காங்க. தற்போதைக்கு முக்கியமான விஷயமா பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு மூலமாக அறிவிப்பு இந்த விஷயத்த கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கு அனைவருக்குமே இலவச வீடு வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படிங்கிற விஷயத்தையும் கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வீடு இல்லை, நிலம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவங்களே நிலமும் கொடுத்து வீடுமே உங்களுக்கு கட்டித்தரப்போவதாக தான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. தமிழக அரசு சார்பில் வெளியாகியுள்ள அப்டேட்களை உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நம்ம சைட்லேருந்து உங்களுக்கு உடனுக்குடன் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.